திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு விதமான அற்புதமான பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுண்டு. இந்த தை மாதம்தான் நிறைய விசேஷங்கள் இருக்குது. தையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப உகந்ததாக அமைது. உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க, மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்பவும் 14ஆம் தேதி நமக்கு தை பொங்கல் வரும். இந்த வாட்டி 15ஆம் தேதி வருது. ஏன்னா சாயந்தரம் சூரிய பகவானை மையமாக வச்சு தான் இந்த தை பொங்கல் கொண்டாடக்கூடியது. 3:13க்கு சாயந்தரம் திருக்கணித பிரகாரம் வாக்கிய பிரகாரம் சாயந்தரம் 6 மணி சொச்சமும் ஆரம்பிக்கங்காட்டி அடுத்த நாள் 15ஆம் தேதி இந்த வாட்டி தை பொங்கல் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. நம்மளுடைய கல்ச்சரே அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாத இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் ரொம்ப கஷ்டப்படும் போது யாராவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்ல மாட்டாளா, நல்லது பண்ண மாட்டாளான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்போல் இந்த வருஷத்தில் உங்களுக்கு தை மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக அமையிறதுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் தை அமாவாசை. இந்த தை அமாவாசை 18ஆம் தேதி நமக்கு வந்துடுது. தை அமாவாசை ரொம்ப உகந்ததாக இருக்குது. 18ஆம் தேதி நமக்கு தை அமாவாசை நமக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்து இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பொங்கல் 15ஆம் தேதி பொங்கல், 16ஆம் தேதி மாட்டு பொங்கல் நமக்கு திருவள்ளுவர் தினம், உழவர் தினம் 17ஆம் தேதி நமக்கு வந்துடுது. அதே மாதிரி 25ஆம் தேதி ரத சப்தமி ரொம்ப விசேஷமானது. ரத சப்தமி நமக்கு இருக்குது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த தை மாதம் வரக்கூடிய விசேஷங்களில் தைப்பூசம் 1ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உகந்ததால் வள்ளலார் பெருமானுக்கு உகந்த அற்புதமான நாளாக இந்த தைப்பூச திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இந்த மாதம் தை மாதம் எல்லாருக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். பௌர்ணமியும் நமக்கு 1ஆம் தேதி தான் வருது. இந்த தை மாதம் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசி நேயர்களே, தை பிறந்தால் வழி பிறக்குமா சார்? எனக்கு பொதுவாகவே எல்லா ராசிக்கும் எல்லா மாதமும் உகந்தது இருக்காதுன்னு சொல்லுவாங்க. தை மாதத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணும்போது 1க்கு 100 முறை 1க்கு 1000 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். தை மாதத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் கவனம் தேவை. தை மாதத்தில் எடுக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீடு பண்ணணும். டக்குன்னு அவசரப்பட்டு பண்ணக்கூடாது. சரி, எதெல்லாம் எனக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும், எதெல்லாம் மைனஸாக இருக்கும். வண்டி வாகனத்தில் இரவு நேரம் பிரயாணம் ஆகாது, டக்குன்னு முடிவெடுக்கிறது ஆகாது, விளையாட்டு வினையாகும், குழந்தைகள்கிட்ட விளையாடப்படாது, கணவன் மனைவிட்டையோ மனைவி கணவர்கிட்டையோ யதார்த்தமாக பேசப்படாது, பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு மற்றவா சொல்கிறத நினைக்கப்படாது. ஒரு விஷயத்துக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு யோசிக்கணும். இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டியது. இதெல்லாம் எனக்கு ப்ளஸ்ஸாக அமையும் சார். மிதுனராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சிலது திடீர் பணவரவுகள் வரும். ரொம்ப நாள் கொடுக்காதவா திருப்பி கொடுப்பா. சில தடங்கள் ஏற்பட்டாலும் பின்னாடி நல்லது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். எல்லா காரியமும் நான் எடுத்து பண்ணுறேன்ட்டு இல்லாமல் தெய்வத்து மேலே நம்பிக்கை வச்சு சில காரியத்தை எடுத்து பண்ணும்போது பல மாற்றங்கள் கூடி வரும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. புது காரியங்களை ஆரம்பிக்கப்படாது இந்த மாதம். மிதுன ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா குலதெய்வ வழிபாடு, பெருமாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தை பிறந்தால் வழி பிறக்கும். வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் தரணும்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ள. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம், அன்பகலாத மக்களும், வஞ்சமில்லா உழைப்பும், உழைப்புக்கேற்ற ஊதியம், இடைவிடா முயற்சி, இணையில்லாத புகழ், நீண்ட ஆயிலும் பல்லாண்டு 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 வாழுதுமே என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரங்கள்.